இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா. நம்மோடு இணைந்திருப்பது நாம் தமிழர் கட்சியில் இருந்து அதிகமானவர்கள். வணக்கம் சார். வணக்கம். வணக்கங்க. வணக்கம். இப்போ 2-3 நாட்களாகவே நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களை பத்தி தான் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே பரபரப்பா ஒரு விஷயம் பேசப்பட்டு வருது. பாஜகவோடு கூட்டணி வைக்கிறதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி. அதே மாதிரிதான் ஒரே மேடையில அண்ணாமலை அவர்களும் சீமான் அவர்களும் இணைந்து பேசியது பிடிஎம்னு இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியான சர்ச்சைக்குரிய பேச்சுகள்லாம் போயிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? ஃபர்ஸ்ட் இதை பொறுத்த வரைக்கும் அதாவது இது ஒரு நடக்கிற விஷயம் கிடையாது. அவங்க ஒரு பொது நிகழ்ச்சியில 2 பேரும் கலந்துக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அந்த பொது நிகழ்ச்சிகளை கலந்துகிட்டதை வச்சுக்கிட்டு இவங்க இப்படி பேசுறது ஒரு கட்டுக்கதையா தான் நான் பாக்குறேன். நான் கண்டிப்பா இதோடைய கண்டிப்பா கூட்டணி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா எல்லாருமே தேர்தல் நெருங்குற நேரத்துல எப்படினாலும் கூட்டணியோடைய மனநிலைமைய மாத்துவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரியும். காலம் காலமாக அது இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி சீமான் அவர்களுடைய மனநிலை கூட்டணிக்கு போறதற்கு வாய்ப்பு இருக்குதா? அவரை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு போறதுக்கான வாய்ப்பு இல்ல. அவர் தனித்து போட்டி என்றதுலதான் அண்ணன் முடிவா இருக்கிறாரு. FB-ல நீங்க எழுதியிருந்தீங்க என்ன அப்படின்னா, கூட்டணிக்கு வந்தாதான் திமுக ஆட்சியை வராம தடுக்க முடியும் அப்படின்னு. அது யாரோட கூட்டணி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நீங்களே சொல்லியிருக்கீங்க அதிமுகவோட கூட்டணி வச்சாதான் இந்த கட்சியை தேர்தல்ல வரவிடாம தடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதற்கு சாத்தியம் இருக்கிறதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார்? சாத்தியம் இருக்கு இல்லைன்றத கடந்து இதை நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் அண்ணனே சொல்லியிருந்தாரு, போன தடவை திமுக ஆட்சிக்கு வந்தது என்னாலதான், நாம் தமிழரால தான். ஏன்னா நிறைய ஓட்டுகள் பிரிஞ்சதுனால திமுக வந்துருச்சு அப்படின்னு. ஆனால் வந்த திமுக என்னாச்சுன்னா, அது ஒரு மிகப்பெரிய தெலுங்கர் முன்னேற்ற கழகமா செயல்பட்டுருச்சு. ஒரு தெலுங்கு அமைச்சர்களா பார்த்து 8 பேரை போடுறது, அப்புறம் தெலுங்கு ஆதிக்க நடவடிக்கைகள் நிறைய செய்யறது, அப்புறம் ஈவேரா பெயர் ஆகட்டும் இல்ல கருணாநிதி பெயர் ஆகட்டும் எல்லா திட்டங்களுக்கும் சூட்டுறது. மொத்தத்துல ஒரு தெலுங்கு ஆதிக்க நிறுவல்கள் ஆட்சிக்கு வந்த மறுநாளே திராவிடியன் ஸ்டாக், அதாவது நான் ஒரு தெலுங்கு ஆதிக்கவாதி, திராவிடம்னா தெலுங்கு தான், தெலுங்கு ஆதிக்கம் தான், சரிங்களா? அதை இவங்க தெளிவா நிறுவி இன்னைக்கு காலகட்டத்துல திமுகனே ஒரு தெலுங்கர் முன்னேற்ற கழகம் அந்த அளவுல ஆமா அப்படின்னு சொல்ற அளவுல தான் அவங்களோட நடவடிக்கைகளும் இருக்குது. ஏன்னா இப்போ திருவண்ணாமலையில கூட பார்த்துட்டீங்கன்னா, ஏவா வேலு, அந்த கு பிச்சாண்டி எல்லாம் சேர்ந்து அவங்க நாயுடு சங்க மாநாடு எல்லாம் நடத்துறாங்க. எல்லாமே அவங்களோட தெலுங்கு ஆதிக்க நடவடிக்கைகள். இப்ப திருச்சியில பார்த்துக்கிட்டிங்கன்னா திருச்சி, மணப்பாறை, மணச்சநல்லூர் எல்லா ஊர்லயுமே தெலுங்கு இந்த ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்கள பொறுப்புல போட்டிருக்காரு அந்த நேரு. அதோட அவங்க மகனுக்கு பக்கத்துல இருக்கிற பக்கத்துல இந்த தொகுதி இருக்கு இல்லையா, நம்ம இவரோட ராசாவோட தொகுதி, அந்த தொகுதியில கூட MP ஆயிட்டாரு, பெரம்பலூர், சரிங்களா? அவர் மகன் அருண் நேரு. இப்படி அந்த தொகுதியும் திருச்சி தொகுதியும் தன்னோட இனத்தை சார்ந்த வைகோவோட பையனுக்கு விட்டு கொடுத்துட்டாரு. இப்படி எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க நடக்கிறது மொத்தமும் தெலுங்கு ஆதிக்க நடவடிக்கையா இருக்கு. இப்போ இந்த ஆட்சியை நம்ம திருப்பி ஒருவேளை திருப்பியும் இந்த திமுகவே வந்துச்சுன்னா அது மிகப்பெரிய கேடா உண்டாகும் இந்த தமிழ் இனத்திற்கு. அதுலயும் குறிப்பா அண்ணனே நான் என்கிட்ட பேசும்போதே சொல்லியிருக்கிறாரு, இவனுங்களை திருப்பியும் வர விட்டோம்னா சுடுகாடா மாத்தி கொடுத்துருவானுங்க தமிழ்நாட்டை. உங்களுக்கு இப்போ 9.5 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சிருக்காங்க, மலைகள்லாம் வெட்டி தாறுமாறா ஆயிரக்கணக்கில் கடத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் மொத்தத்துல சுடுகாடைத்தான் விட்டுட்டு போவாங்க நம்மகிட்ட. அப்போ இன்னொரு 5 வருஷத்தை கொடுத்தோம்னா சுடுகாட்டை விட மோசமான நிலைமையை கொடுத்துருவாங்க. அப்போ அதை நம்ம ஒரு தமிழ் இனம் சார்ந்த ஒரு அரசியல் தான் இந்த நாம் தமிழரோட அரசியல். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஆட்சி வரவிடாம தடுக்கணும் அப்படின்ற நோக்கத்துல தான் நான் அந்த கட்டுரை எழுதியிருக்கிறேன். இப்ப ஈழத்துல பாத்துட்டீங்கன்னா இங்க இருந்து அமைதிப்பட போச்சு.
இந்த இப்ப ஈழமும் கிட்டத்தட்ட நம்ம தமிழ்நாடும் கிட்டத்தட்ட நம்ம ஒண்ணா வச்சு நான் பார்க்குறேன். எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈழத்தமிழர்களுக்காக இலங்கையும், இந்தியாவும் சேர்ந்து ஒப்பந்தம் போட்டுக்கிடுச்சு. எப்படின்னா, இவர்கள் நலத்தை பாதுகாப்பதற்கும், அவர்கள் நலத்தை பாதுகாப்பதற்கும் 2ம் சேர்ந்து இந்திய அமைதிப்படை ஒப்பந்தம்னு சொல்லிட்டு 1987 ஜூலை 15 போட்டுட்டு உள்ள போனாங்க. அங்க போய் தமிழர் விரோத நடவடிக்கையை தான் செஞ்சாங்க. ஆனால் எதிர்பாராத விதமா என்ன நடந்துச்சுன்னா, விடுதலை புலிகளுக்கும் இந்திய அமைதிப்படைக்குமே சண்டை வந்துருச்சு. சண்டை வந்து 1152 பேர்கிட்ட அமைதிப்படை சேர்ந்தவர்கள் கொல்லப்பட்டார்கள். விடுதலை புலிகள் கொல்லப்பட்டார்கள். மக்கள் சொல்லனா துயரத்துக்கு ஆளானாங்க. ஆனா அதோட முடிவு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப அங்க இருக்கிற இலங்கை அதிபர் பிரேமதாசாவும் விடுதலை புலிகளும் சேர்ந்தே இந்த இந்திய அமைதிப்படை அனுப்பிச்சிடலாம். அவர்கள் எவ்வளவு 2 பேரும் பரம்பரை எதிரிகள் போல. அவர்களே ஒன்றா சேர்ந்து இந்த எதிரி அனுப்பிச்சிடலான்னு முடிவு பண்ணாங்க அவங்க. முடிவு பண்ணி தான் இந்திய அமைதிப்படை அங்கிருந்து வெளியேறியது. இது வரலாறு. அப்போ பிரேமதாசா கூட அந்த நேரம் அவர் கை கோர்க்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அவர்களுக்கு ஒரு அந்த நாட்டுக்குள்ள வேற ஒரு எதிரி வந்தது போல நினைச்சு அவங்க வெளியேத்துனாங்க. இப்போ நம்ம அதிமுகன்றது நமக்கு ஒரு பெரிய எதிரி கிடையாது. அது ஒரு தமிழ் இனம் சார்ந்த ஒரு கட்சி. அந்த கட்சி கூட கூட்டணி சேர்ந்து நமக்கு பொது எதிரியாக இருக்கிற திமுகவை, அதுவும் தெலுங்கு ஆதிக்கத்தை மட்டுமே செய்து கொண்டிருக்கின்ற ஒரு திமுகவை வெளியேற்றணும்ன்றது எல்லாரோட எதிர்பார்ப்பா இருக்குது. அப்படிதான் அந்த எதிர்பார்ப்பின் பின்னணியில தான் பல தமிழ் தேசிய கட்சிகள், இயக்கங்கள், சாதி அமைப்புகள்லாம் அண்ணனுக்கு பின்னாடி வந்திருக்காங்க. கண்டிப்பா இது நாம் தமிழருக்கு மிகவும் உறுதுணையா இருக்கு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நிறைய தமிழ் தேசிய கட்சிகள், சாதி அமைப்பு, சமூகங்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைத்திருக்காங்க. ஆனா இப்போ நீங்க இப்போ நாம் தமிழர் கட்சியோட கொள்கைகள் வேறு, இப்ப அதிமுகவுடைய கொள்கைகள் வேறு. அப்படின்றப்ப 2 பேரும் கூட்டணி வச்சா சரியா வரும் அப்படின்றத நீங்க எந்த கோணத்துல நீங்க சொல்றீங்க? அதுக்கு நிறைய உதாரணம் இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஈழப்படுகொலையிலிருந்து தான் இந்த நாம் தமிழர் கட்சி பிறக்குது. ஈழப்படுகொலை நடக்கும்போது இங்க கட்சி ஆட்சியில் இருந்தது அதிமுக கிடையாது. ஈழத்தமிழருக்கு அந்த விடுதலை புலிகளுக்கு மிக தீவிரமாக கிட்டத்தட்ட 8 கோடி 10 கோடி பணத்தை கொடுத்து உதவியது எம்ஜிஆர். எம்ஜிஆருக்கு தலைவர் அங்க பிரபாகரனே அங்க சிலையை வச்சிருக்கிறாரு. அப்போ அந்த அதிமுக கூட அதிமுகவுக்கும் விடுதலை புலிகளுக்குமே ஒரு நெருக்கம் இருக்குது. சரிங்களா? பின்னாடி வந்த ஜெயலலிதாவுக்கு வேணா அது இல்லாம இருந்திருக்கலாம். ஆனால் அதே ஜெயலலிதாவை அண்ணன்லாம் போய் பேசி என்ன பண்ணாங்க, ஒரு புரிதலுக்கெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு முன்னாடியே இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு அதே அதிமுகவுக்கு ஒரு வாக்கு கேட்டார் இவரு. அப்போ அந்த வாக்கு கேட்கும்போது அன்னைக்கு அது ஊழல் கட்சி தான். ஊழல் கட்சியா இன்னைக்கு அது ஊழல் கட்சினா அன்னைக்கும் அது ஊழல் கட்சி தான். சரிங்களா? அப்ப நீங்க அந்த ஊழல்ன்ற பேரை சொல்லி நீங்க அதுல இருந்து வெளியே அதை ஒமிட் பண்ணிட முடியாது. ஏன்னா அன்னைக்கு இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு சொல்லி வாக்கு கேட்டிருக்கீங்க நீங்க மேடை ஏறி. அப்படிப்பட்ட நேரத்துல ஒரு ஊழல் கட்சியாவே இருந்தா கூட நாம போய் டே இனிமேல் தப்பு பண்ணாதடா, இனிமேல் இப்படியெல்லாம் நல்லது இல்லை, இந்த இனத்துக்காக உண்மையிலே போராடினேன்னா வரலாறாவது உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தனை திருத்துறதுக்கான வாய்ப்பு நம்ம சக தமிழ் குடியை சார்ந்த இவர் எடப்பாடிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். ஆனா நம்ம இனத்தை ஏமாத்தி பொழைக்கிறதே பொழப்பா கொண்டிருக்கிற இந்த தெலுங்கு ஆதிக்கவாதி ஸ்டாலின்கிட்ட போய் எதிர்பார்க்க முடியுமா? முடியவே முடியாது. அவர் எடப்பாடி இன்னும் எழுவர் விடுதலைக்கெல்லாம் உதவி இருக்கிறாரு. அம்மா அற்புதம்மாள் நேரடியா போய் பார்த்து எடப்பாடியை பார்த்து பேசியிருக்காங்க அந்த நேரத்துல. அடுத்து 7.5 விழுக்காடு நீட் தேர்வுக்கு ஒத்துழைப்பு கொடுத்துருக்கிறாரு. அவர் சட்டம் இயற்றதுனால தான் இன்னைக்கு அரசு பள்ளி குழந்தைங்கள்லாம் அந்த நீட் தேர்வுல 7 விழுக்காடு பயன்படுத்த முடியுது. அப்புறமா பார்த்தீங்கன்னா தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டது. எல்லாமே ஒரு அரைகுறை தமிழ் தேசியவாதியா மாறிட்டாரு. இன்னும் அண்ணன் கூட சேரும்போது முழு தமிழ் தேசியவாதியா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா?
அதெல்லாம் வச்சு இருந்தாலும் நம்ம அவங்க திராவிட கொள்கையை தானே சார் முதன்மை கொள்கையா வச்சுட்டு இருக்காங்க. திராவிடன்றதெல்லாம் நீங்க எப்படி அவங்க இந்த வந்து அவங்க எல்லாம் வந்து இந்த ஈவேரா இல்லைன்னா இடுப்புல துண்டு நிக்காது அந்த மாதிரி கொள்கையெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கவங்க கிடையாது. எல்லாம் பட்டையும் கிட்டையும் போட்டுக்கிட்டு கோயில் குளம்னு ஏறி போயிட்டு வந்துட்டு இருக்கவங்க அவங்க. இந்த திமுகவும் கூட பேசாது. திமுக வந்து எப்பயாவது வந்து இந்த 2, 3 அதாவது ஒரு அவங்களுக்கு துணையா இருக்கிற அடிப்படைகளை வச்சுக்கிட்டு தான் ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பாங்க. மற்றபடி திமுக காரங்களும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கோயில் குளம்னு போய்கிட்டு ஈவேரானா யாருன்னு கேட்குற மாதிரி தான் முக்கால்வாசி பேர் இருப்பாங்க. ஒரு பேச்சுக்கு வந்து இந்த ஆர் ராசா போன்றவர்கள் வேணா திமிர்த்தனமா பேசிட்டு இருப்பாங்க. அதனால அதெல்லாம் வந்து திராவிட கொள்கையை பின்பற்றி அந்த கட்சி நடக்குதுன்னு ஒருபோதும் சொல்ல முடியாது. அடுத்து வந்து கண்டிப்பா இப்ப நான் வந்து வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, ஒரு கல்லுல 2 மாங்கான்ற மாதிரி அதிமுகவும் நாம் தமிழரும் கூட்டணி வைத்தால் அது கூட பாமக ஆட்டோமேட்டிக்கா சேர்ந்துரும். அப்புறமா வந்து இந்த விஜயும் கூட சேர்த்துக்கிட்டு இந்த 3 பேர் போதும் 2 கட்சியுமே எதிர்க்கிறதுக்கு. பாஜகவும் எதிர்க்கலாம், திமுகவும் எதிர்க்கலாம், 2மே ஓட விட்டுறலாம். ஒரு தமிழ் தேசிய அரசியலவே வந்து ஒரு பாதி தமிழ் தேசிய அரசியலை இப்ப நிறுவிடலாம். அப்புறமா வந்து அதவே முழு தமிழ் தேசிய அரசியலா நம்ம மாத்தி எடுத்துக்கலாம். கண்டிப்பா நீங்க சொல்ற மாதிரி கூட்டணிக்கு வந்து விஜய் அவர்களும் சரி, இல்ல அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வர்றதற்கு வாய்ப்பு இருக்கா? இப்ப 2 பேருமே எங்களுடைய தலைமையை ஏத்துட்டு வர்றவங்களுக்கு கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரியான மனநிலைமையில தானே இருக்கிறாங்க. இல்ல. அதாவது வந்து இந்த சூழ்நிலைய வந்து விஜய்க்கு வேணா வந்து இந்த சூழ்நிலை புரியாம இருக்கலாம், அரசியல் தெரியாம இருக்கலாம். ஆனால் இப்போ அண்ணன் வந்து 1 விழுக்காடு வாங்கி அப்புறம் வந்து திருப்பி 4, 5 அப்புறம் இப்ப 8ன்னு வாங்கி படிப்படியா வர்றவருக்கு அடுத்து நம்ம எவ்வளவுதான் வாங்குவோன்றது அவருக்கு தெரியும். 10 வாங்கலாம், இல்ல 12 வாங்கலாம். சரிங்களா? அதை வாங்கிக்கிட்டு சும்மா தான் வெறுமனே இருக்கணும். ஆனா இங்க திமுக இங்க ஆட்சிக்கு வந்துரும். திருப்பி நாசகர திட்டங்கள்லாம் கொண்டு வந்து இந்த நாடை வந்து ஒரு நாடக அரசியல் நடத்தி கெட்டு குட்டி சுவராக்கி ஒரு நாயுடு நாடா மாத்தி விட்டு போயிடுவாங்க. அப்போ அந்த மாதிரி இதை நம்ம தடுக்கணுன்றதுக்காக நம்ம வந்து நம்ம 2 பேரும் சேர்றோம் அப்படிங்கும்போது ஏற்கனவே வந்து அதிமுக வந்து எப்படா நீங்க வருவீங்கன்னு காத்திருக்குது. அப்போ இவங்க வந்து இந்த சூழலை புரிஞ்சுக்கிட்டு நம்ம 10 வாங்கினாலும் 12 வாங்கினாலும் வெறும்னே நம்ம உட்கார்ந்துருக்கத்தான் போறோம். ஆனால் நம்மளோட எதிரி வந்து மிக பலம் அடைகிறதுக்கு அது வாய்ப்பாக இருக்குது. நம்மளோட எதிரி ஒரே முதன்மையான எதிரி இந்த தெலுங்கர் முன்னேற்ற கழகம் மட்டும்தான். பாஜகலாம் 2வது எதிரி. சரிங்களா? அப்போ அந்த முதன்மையான எதிரியை ஒழிச்சு கட்டுறதுக்கு இது வந்து பயன்படுது. அந்த வகையில வந்துட்டு இவர் மனம் மாறிவிட்டால் அது நடக்கும். சரி, சீமான் அவர்களே போயிட்டாரு, அவர் எவ்வளவு பெரிய அரசியல் வித்தகர், அவரே வந்து போயிட்டாரு, அப்ப நாமளும் கூட போவோம், டே வாடா தம்பின்னு சொல்லிட்டு இவரை கூட கூட்டு போயிட முடியும். கூட கூட்டு போய் 2 முதல்வர் வாங்கிக்கிட்டோம். அவர் வந்து எடப்பாடி முதல்வராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் துணை முதல்வர் ஆயிட்டோம், அன்புமணியும் கூட சேர்ந்து 3 துணை முதல்வர் ஆயிட்டோமே, எல்லாருமே தமிழர் தானே, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வாய்ப்பை வந்துட்டு தவற விட்டுட்டு நாளைக்கு வந்து ஐயோ போச்சே குத்துதே குடையுதேன்னா நம்ம வந்து அதுக்கு நம்மளும் தான் பொறுப்பாயிடுவோம். கண்டிப்பா சார். இப்போ அதாவது 2026ல வந்து சீமான் அவர்கள் தனித்துதான் நிப்பேன் அப்படின்னு தொடர்ந்து வந்து எல்லா மேடைகளையுமே பேசிட்டு வர்றாங்க. அந்த மாதிரி தனித்து நின்றா அவருடைய வாக்கு சதவீதம் வந்து கம்மியாகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு, அதிகரிக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரியான கோணத்துல வந்து விமர்சகர்கள் எல்லாம் சொல்றாங்களே, இது உண்மைதானா? ஏன்னா சீமான் அவர்களுடைய வாக்குல வந்து வாக்கு இருக்கு. நானே சொல்லுவேன், இது வந்து பலரும் வந்து இந்த கோணத்துல யோசிச்சிருக்கவே மாட்டாங்க. இந்த நாம் தமிழர் தம்பிகள் மட்டும் மிக தீராத வெறுப்புல திமுக மேல இருக்கிறாங்க, மற்ற கட்சிகளை விட. சரிங்களா? ஏன்னா வந்து இந்த ஈழப்படுகொலை நடத்தின கட்சி, பல நாசகர திட்டங்களை கொண்டு வந்த கட்சி, இன்னும் வந்து தமிழர்களை வந்து முட்டாள்கள் போல ஏமாத்திக்கிட்டு இருக்கிற கட்சி. அதனால இது எப்படா துரத்தி விடுவோன்ற மாதிரி இருக்காங்க. அவர்கள் வந்து என்ன செய்வார்கள்னா 8.2 விழுக்காடு நாம் தமிழர் வாங்கி இருந்துச்சு இல்லையா? இப்போ வந்துட்டு இந்த அண்ணா வந்து யாரு கூடயும் கூட்டணி வைக்கல, ஆனால் நம்ம ஓட்டு வந்து ஏதாவது ஜெயிக்கிற கட்சி அதிமுக தான் ஜெயிக்கும்னா அதுக்கு போடுவோம். என்ன போன தடவை போட்டிருக்கோம், அதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம், இந்த தடவை வந்து இந்த திமுக வரக்கூடாதுன்றதுக்காக போடுவோன்ட்டு அப்படி போட்டாங்கன்னா போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
என்ன, ஏன்னா அவங்களுக்கு திமுகவை ஒழிச்சு கட்டணுன்றதுதான் முதன்மையானது. என்ன, அப்போ யார் நம்ம நாம் தமிழர் வந்து அதிக வாக்கு வாங்கி காட்டணும் அப்படின்றத விட, இன்னைக்கு தேதிக்கு அவன் என்ன நினைப்பான், திமுகவை ஒழிச்சா போதும் அப்படின்னு நினைப்பான். அப்ப நினைச்சிட்டு அதுல ஒரு 2 விழுக்காடு பேர் அப்படி போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப 8.2 வந்து 6.2 மாறிடும். பிறகு பிறகு வந்து பாத்தீங்கன்னா, இந்த விஜய் கட்சி தனியா வந்து போய்கிட்டு இருக்கிறதுனால, அவரோட கட்சியில இருந்தா ஒரு 3 விழுக்காடு வாக்கு வந்துருச்சு இதுக்கு அப்படின்லாம் சொல்றாங்க இல்லையா? அப்ப 2 விழுக்காடே வச்சுப்போம். அவர் கட்சி ஓட்டு அவருக்கே போயிருச்சுன்னா, அதுல 2 போயிருச்சுன்னா 4.2 தான் இந்த உண்மையான நாம் தமிழருக்கான கட்சி வாக்கா மாறிடும். இப்போ வந்து அந்த மாரி சூழல்ல, இப்ப இந்த ஒரு 4 வருஷத்துல கட்சி வந்து வளர்ந்திருக்கு இல்லையா? அதுல ஒரு 2 கிடைக்குதுன்னு வச்சுக்கங்க. பிறகு வந்து இந்த பல்வேறு சாதி சார்ந்த கட்சி அமைப்புகள்லாம் வந்து அண்ணன் கூட இப்ப கைகோர்க்கிறதுனால, அதனால ஒரு 2 விழுக்காடு. ஆக மொத்தம் திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி 4 போயிடும், அப்படி 4 வந்துரும். திருப்பியும் அதே 8.2 தான். அதிகபட்சம் போச்சுன்னா 10. இந்த 10 நீங்க தனியா வாங்கிட்டு பண்ண போற சாதனை என்ன? கண்டிப்பா. ஒண்ணு நீங்க இது ஒரு பெரிய ஒண்ணு நீங்க கேள்விக்குறியா தான் இருக்கு. அதாவது ஒண்ணு நீங்க நேரா போய் ஆட்சிய புடிச்சிட்டீங்கன்னா பரவால்ல. சரியா? இல்லன்னா வந்து ஒரு மு மும்முனை போட்டி. மும்முனை போட்டியில வந்துட்டு 2 பேரும் வந்து அந்த திமுகவும் ஆட்சி அமைக்க முடியாது. அதிமுகவும் ஆட்சி அமைக்க முடியாது. நாம் தமிழர வச்சு தான் ஆட்சி அமைக்க முடியும்ன்ட்டு ஒரு ஒரு 20 எம்எல்ஏ ஆயிட்டாலும் பரவால்ல. சரியா? அப்ப 20 எம்எல்ஏ, 25 எம்எல்ஏ வந்து ஆயிட்டாங்க நாம் தமிழரு. இந்த நாம் தமிழர வச்சுக்கிட்டு தான் அங்க ஆட்சி அமைக்க முடியும். அந்த மாரி நிலை வரப்போதா? கண்டிப்பா இல்ல. வெறும் வந்து 10 விழுக்காடு வாக்க வ வ 10 விழுக்காடு வாக்க வச்சுக்கிட்டு, நீங்க வந்து ஒரு 25 எம்எல்ஏவ ஜெயிக்கிற மாரி ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் நீங்க போ முடியாது. அப்போ நீங்க வந்துட்டு எதுக்குமே பயன்படாம ஒரு 10 விழுக்காட நான் வாங்கிட்டேன் அப்படின்றது மட்டும் தான். அதுவும் வந்து 16 விழுக்காடு 2 மடங்கா வாங்குனா தான், அண்ணன் சொன்ன கணக்கு பலிச்சிருச்சுன்ற மாரி ஆகும். ஆனா 8 விழுக்காடு அதே 8 விழுக்காடவேவோ, இல்லன்னா வந்து 8 விழுக்காடு கம்மியா வாங்கிட்டா இன்னும் அசிங்கம். சரிங்களா? இல்ல நீங்க 10 வாங்கிட்டாலும் அதுவும் ஒரு பெரிய பேரு கிடையாது. அத வாங்கிட்டு நம்ம என்ன செய்றோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல? திருப்பி என்ன பண்ணுவீங்க? அடுத்த ஒரு 5 வருஷம் கழிச்சு, நம்ம வந்து 10 வாங்கியிருக்கிறோம். அடுத்து மூச்சு திணறி ஓடி, ஓடி அடுத்து ஒரு 5 விழுக்காடு வரும். அப்பயும் ஆட்சி அமைக்க முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? கூட்டணி போயிடலான்னு ஒரு முடிவுக்கு வருவீங்க. யாரு கூட போறீங்க? திமுக கூடயா போ முடியும்? அப்பயும் இதே மாரி வந்து அதிமுக இது போன்று தானே போ முடியும். அப்போ அன்னைக்கு வந்து அது ஊழல் கட்சி இல்லன்னு இது வந்து எல்லாமே வந்து எல்லாம் வந்து ஆசிட் ஊத்தி கழுவிட்டு வந்துருவாங்களா மூஞ்சிய? சொல்லுங்க. அவர்கள் செய்த ஊழல்லாம் இல்லாம போயிடுமா? அப்போ நடைமுறை சாத்தியம். ஆனால் வந்து அதே அதிமுகவ இன்னைக்கு கூட சேர்த்துக்கிட்டு, ஐயா இப்ப நான் கூட வந்திருக்கிறேன். இந்த தமிழ்நாட்ட தமிழர் ஆளணுன்ற காரணத்துக்காகவும், இந்த நாடக அரசியல் தொரத்தி விடணுன்றதுக்காகவும் மக்கள் விரோத ஆட்சி இது. அதுக்காக வந்து கொலை, கொள்ளை ஏகப்பட்ட கெட்ட சம்பவங்கள் நடக்குது. அதெல்லாம் ஒழிச்சு கட்டணுன்ற ஒரு நல்ல எண்ணத்துல உங்க கூட சேர்ந்திருக்கிறேன். ஒரு நேர்மையான ஆட்சிய குடுங்க. அப்படின்னு கூட சேர்ந்து நீங்களும் வந்துட்டு துணை முதல்வரா இருந்துகிட்டு செய்யலாமே! என்ன? அப்படி செய்ய முடியாதுன்னு ஏதாவது இருக்குதா? அடுத்து வந்து சீமான் சொல்ற திட்டங்கள்லாம் தான் செயல்படுத்தப்பட்டு, எடப்பாடி வந்து அவ்வளவா அவர் யோசிக்க தெரியல. சீமான் சொல்ற திட்டம் தான் சக்சஸ் ஆயிருக்கு. சீமான் சொன்னது தான் நடந்திருக்கு அப்படின்னு, அத வச்சே வந்து கொஞ்சம் மைலேஜ் ஏத்திக்கிட்டு அவர் இன்னும் வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா அதுல? ஒரு ஒரு இப்ப நீங்க செயல்பாடு சொல்ற வந்து இந்த தேர்தல் வியூகம் வந்து சீமான் அவர்களுக்கு புரியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? எதனால இந்த மாதிரியா வந்து சீமான் அவர்கள் யோசிக்க மாட்டேங்கிறாங்க? இல்ல. அவரு வந்து எதனால இப்படி யோசிக்கிறார்? அவரு மொத 2021ல நான் திமுக தெலுங்கர் முன்னேற்றக் கழகம். அதுக்கு வாக்களிக்காதீங்க. அதிமுகவுக்கு வாக்களியுங்கள். நாம் தமிழருக்கு வாக்களியுங்கள். தினகரனுக்கு கூட வாக்களியுங்கள். தமிழர் தலைமையிலான கட்சிக்கு வாக்களிங்கள்ன்னு சொன்னேன் நானு. அதவே அவர் சொல்லியிருந்தார்னா சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னா அவர் வந்து அதிமுக கூட கூட்டணி போனா தான் அது வந்து வாய்ப்பு. சரிங்களா? அந்த நேரம் சொல்லாதனால இன்னும் கட்சி இன்னைக்கு வளர்ச்சி இன்னைக்கு எட்டி புடிச்சிருக்குது. ஆனால் அந்த வளர்ச்சியவே வந்து என்ன சொல்றாங்க, "நீ வந்து விஜய் கூட சேர்ந்திருந்ததுனால தான் நீ அந்த வளர்ச்சிய நீ காட்ட முடிஞ்சது."
அப்படின்னு மற்றவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க குறை. என்ன அப்போ மொத்தத்துல வந்து கட்சி வளர்ந்துருக்குது. அது வந்து போன 5 தடவை நம்ம விட்டது நான் கூட வந்து பரவால்ல. இந்த திமுக வந்து கருணாநிதி இருக்கும்போது கூட இவ்வளோ பெரிய ஒரு தெலுங்கு ஆதிக்க கட்சின்னு வெளியில தெரியல. இந்த ஸ்டாலின் வந்ததுனால தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சது மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு குடுத்துருச்சு. அந்த வகையில ஒரு கெட்டதுலயும் நல்லது தான் அப்படின்னு நான் வந்து பரவால்லன்னு எடுத்துக்கிட்டேன் அத நானு. ஆனா, இப்ப பட்டவர்த்தனமா இது வந்து தெலுங்கு ஆதிக்க கட்சி தான் முழுசா முற்றொழுதுமா தெரிஞ்சு நாடக கட்சி தான் ஒரு தத்தி தான் ஸ்டாலினு. அவன் ஒரு குடும்ப அரசியல, வாரிசு அரசியல தான் கொண்டு வர்றாங்க. முழுக்க முழுக்க எங்க பார்த்தாலும் தெலுங்கு ஆதிக்கம்னு பச்சையா தெரிஞ்ச பிறகு, திருப்பி நீங்க வந்து அதே கட்சிய நான் கொண்டு வருவேன். அந்த கட்சி வந்தாலும் பரவாயில்லன்னு நினைக்கிறது எந்த வகையில சரி? இல்ல திமுக வராது. நானும் வந்து தனியா தான் நிப்பேன். கண்டிப்பா நீ எழுதி வச்சுக்கோ. அதிமுக தான் வரும் அப்படின்ற மாரி ஏதாவது ஒரு ஒரு இது சொல்ல முடியுமா? வாய்ப்பே இல்ல. அவர்களுடைய வாக்கு வங்கி சதவீதம் தொடர்ந்து வந்து சரிந்து கொண்டே தானே வருது. ஆமா. இப்போ அந்த மாரி இருக்கும்போது வந்து, என்ன தமிழ்நாட்டை தமிழர் ஆளணும்ன்றது வந்து முக்கியமான கோட்பாடா இருக்குது. அது வந்து சீமான் தான் ஆளணும். சீமான் என்ற தமிழர் தான் ஆளணும்ன்றதெல்லாம் கிடையாது இல்லைல. முதல்ல தமிழ்நாட்ட தமிழர் ஆளணும். அப்புறம் ஒரு தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட ஒருத்தர் ஆளணும். அப்ப படிப்படியா வந்து ஒரு தூய தமிழ் தேசியவாதி ஆளணும். அதுக்கு தானே வாய்ப்புகள் இருக்கு. எடுத்த உடனே டக்குன்னு வந்து பிரபாகரன் மாரி வந்துட்டு நம்ம ஒரு தலைவர் இங்க வந்து உருவாகி வந்துர முடியுமா? அண்ணன் வந்து நிறைய திட்டங்கள், கொள்கைகள் எல்லாம் அந்த மக்கள நேசிச்சு, மக்களுக்காக உள்ள திட்டங்கள்லாம் நிறைய வச்சிருக்கிறாரு தான். அது யார்கிட்டயுமே இல்ல. எந்த கட்சியிலயும் கிடையாது. ஆனால் எல்லாத்தையும் தங்கம் மாரி வச்சிருந்தா, அந்த தங்கம் கூட வந்து மக்களுக்கு பயன்படணும்ல. அந்த தங்கம் வந்து எதிரிக்கு பயன்படுற மாரி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அதுதான் என்னோட வருத்தம். அத வந்து நான் வந்து அவர்கிட்ட உள்பெட்டியில செய்தியா போட்டேன் நானு. போட்டு வந்து அது அவர் வந்து நேத்தைக்கு கூட ஒரு பேட்டியில என்ன சொல்றாருன்னா, ரொம்ப தெளிவா சொல்றாரு. நீங்க உங்களோட நடவடிக்கையினால திமுக ஆட்சிக்கு வந்துருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிருபர் கேட்கிறாரு. இவர் இதுக்கு என்ன பதில் சொல்றாருன்னா, ஒரு கட்சியை வந்து திமுக ஒழிக்கணும்ன்றதுக்காக இன்னும் 4 கட்சி சேர்ந்து ஒழிச்சு அது வந்து ஒழிப்பு கிடையாதாம். மக்களே கிளர்ந்து எழுந்து வந்து வாக்களிச்சு அந்த திமுக ஒழிக்கணுமா? அது எப்படி நடக்கும்? அரசியல் கட்சிகள்லாம் சேர்ந்து தானே வந்து நடக்கும். இல்லைன்னா ஒரு தனி கட்சி என்னோட கட்சி நாம் தமிழர் கட்சியே வளர்ந்து வந்து அது வந்து 30 விழுக்காடுக்கு மேல வாக்கு இன்னொரு வாங்கி விஷயம் சார், இப்போ சீமான் அவர்கள் தனித்து நின்றதுனாலதான் இப்போ 8.2% வாக்க வந்து வாங்கியிருக்காங்க. இது வந்து குறையக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல கூட இந்த மாதிரியான முடிவு எடுக்காம இருக்கலாம் இல்லையா? இங்க வந்து அதான் நான் திருப்பியும் ஒரு உதாரணம் சொல்றேன். கால நேர சூழல் கருதி தான் எந்த வியூகமும் அமைக்க முடியும். அன்னைக்கு வந்து இந்திய அமைதிப்படையை துரத்தி விடுறதுக்கு பிரேமதாசா கூட வந்து கை கோர்த்தாரு தலைவர் பிரபாகரன். அதே மாதிரி பிரேமதாசாவே வந்து தலைவர் பிரபாகரனோட கை கோர்த்தாப்ல. இது வரலாறு. என்ன இந்த திமுக என்ற தெலுங்கர் முன்னேற்ற கழகம்ன்றது இன்னைக்கு நேத்து ஆளல. 600 வருஷமா வந்து ஒரு பிடிச்ச பீடை மாதிரி இங்க இருக்குது. நாயக்கர் ஆட்சி மூலமாக மதுரையில வந்து அப்படியே செஞ்சி, தஞ்சை என்று வந்து அவர்கள் திமுக என்ற தெலுங்கர் முன்னேற்ற கழகம் பேர்ல நிலை கொண்டு இப்ப இருக்கிறார்கள். அவர்களை வீழ்த்துவதற்கு வரலாற்றுல உங்களுக்கு வாய்ப்பு வந்து உங்க கையில வந்து கிடைச்சிருக்குது அது. அந்த வாய்ப்பை வந்து நீங்க சரியா பயன்படுத்தி அந்த 600 ஆண்டு கால சாம்ராஜ்யத்தை வீழ்த்திய மிகப்பெரிய மன்னனாக நீங்க வந்து தோற்றமளிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கையில வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? அந்த தெலுங்கு அரசியல் ஆதிக்கத்தை வீழ்த்திய ஒரு சீமான் அப்படின்னு மிகப்பெரிய பேர் வாங்கக்கூடிய ஒரு இது கிடைச்சிருக்குது. அதை நீங்க வந்து எடுக்க போறீங்களா? இல்ல அவங்க கையில திருப்பியும் ஆட்சியை கொடுத்துட்டு இப்பயே இருக்கிற கோயில்கள்ல எல்லாம் போய் கல்வெட்டெல்லாம் ஏதோ ஒன்று பூசி ஒழிச்சு மறைச்சுக்கிட்டு இருக்கலாம். எல்லா விதமான எல்லா இடத்துலயும் 30 பேர் வந்து அமைச்சர்களுக்கு பிஏவா இருக்கிறவன் வந்து சின்ன மேளம் சாதியை சார்ந்தவங்களாம். வந்து ஒரு பேரளவுல போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். ஒரு பாண்டியன்றவர் ஒரு தமிழர் என்பதற்காக மட்டுமே வந்துட்டு அங்க வந்து அவரை துரத்தி விட்டது மட்டும் இல்ல, அந்த 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 ஆட்சியவே வந்துட்டு வீட்டுக்கு அனுப்பி விட்டாங்க ஒரிசால. ஆனா அப்படிப்பட்ட அந்த ஆட்சி வீட்டுக்கு அனுப்புன நவீன் பட்நாயக் ஆட்சி வீட்டுக்கு அனுப்புன பாஜக இங்க வந்து இங்க தெலுங்கர்கள் ஆளலாமான்னு பேச மாட்டேங்குது. அது பேசாது.
அதிமுக பேசாது. பேசக்கூடிய ஒரே தகுதி யாருக்கு இருக்குது? அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் இருக்குது. அப்போ அத பயன்படுத்தி நீங்க வந்து அவங்கள வீட்டுக்கு அனுப்பணுமா வேண்டாமா? அப்போ இதெல்லாம் யாருமே பேசல. சீமான் ஒருத்தர் பேசி தான் இந்த இவ்வளோ பெரிய 600 ஆண்டுகால சாம்ராஜ்யமே வீழ்ந்ததுன்னா, அது அவருக்கு வந்து இன்னும் பேரும் புகழும் கொண்டு வந்து குடுத்து, அவர வந்து அடுத்து முதலமைச்சராவே உட்காரக்கூடியதுக்கான வாய்ப்ப உருவாக்கி தருமா? தராதா? அப்போ எல்லாம் தெரிஞ்சிருந்தும், அதை எப்படி பயன்படுத்தணும்? இந்த மக்களுக்கு எப்படி சாதகமா மாத்தணும்? அப்படின்ற எல்லாருக்கும் வாய்ப்பு எல்லா நேரமும் வந்து கிடைக்காதுங்க. வாய்ப்பு கிடைக்கும்போது பயன்படுத்தணும். கண்டிப்பா. நீங்க சொல்ற அரசியல் வியூகம் வந்து சீமான் அவர்களுக்கு எட்டப்படுதான்றத நம்ம பொறுத்திருந்து தானே நான் வந்து எனக்கு வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் அந்த அரசியல் ரீதியா வந்து நான் 2012லயே ஈவேராவ எதிர்த்து பேசினவன், முகநூல்ல எழுதினவன், நிறையா வந்து பொது இடங்கள், மேடைகள்ல எல்லாம் பேசினவன். அதத்தான் அவர் வந்து இன்னைக்கு 2024ல அண்ணன் வந்து திருப்பியும் கையில எடுத்தாரு. அத வச்சு நாங்க வந்து அந்த கட்சியில போய் சேர்ந்தோம். அப்போ பின்னாடி என்ன நடக்கும்ன்றத பத்தியான தெளிவு, ஒரு தெளிவான பார்வை வந்து எனக்கு வந்து இருக்குது. அந்த தெளிவான பார்வை இதுக்கடுத்து இப்படித்தான் நடக்கும். அப்படி நடக்கும். நான் ஒண்ணும் நானா ஜோசியக்காரனா நானு? திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி திமுக ஒரு இவன் அவ்வளோ தூரம் நாங்க ஒரு ஆய்வு அரசியல நாங்க பண்ணிக்கிட்டு இருந்தவங்க. அந்த ஆய்வு அரசியலோட வெளிப்பாடு தான் இதுக்கு பின்னாடி வந்து இந்த ஒரு 8.2 தான் வரும். 10 வந்தா கூட நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது? இந்த இனத்துக்கு அதனால என்ன நன்மைங்களா உங்களுக்கு? இப்போ இன்னைக்கு வந்து வாராது வந்த மாமணி போல ஒரு வரலாற்று சார்ந்து ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த திமுகவை துரத்தி விடுறதுக்கு. அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்துறது வந்து இந்த இனத்திற்கு நல்லது. பிறகு வந்து நான் யாரு கூடயும் கூட்டணி இல்ல, அதை பேசிட்டேன், இதை பேசிட்டேன், அதனால என்ன நினைப்பாங்க அப்படிலாம் அவர் அப்படி நினைக்க மாட்டாரு. நினைக்க வேண்டிய தேவையும் கிடையாது. இன்னைக்கு 10 வரப்போற தேர்தல்ல 10 வாங்கிட்டு திருப்பியும் நாம வந்துட்டு இன்னொரு கட்சி கூட கூட்டணி வச்சா மட்டும்தான் நம்ம ஆட்சிக்கே போக முடியும்னு நீங்க 5 வருஷம் கழிச்சு முடிவு எடுத்தீங்கன்னா, அந்த 5 வருஷத்துல இந்த நாடை நாசமாக்கி விட்டுருவானே அவன். அப்ப நீங்க வந்து நான் 2009ல 2011ல தேர்தல்ல நிக்கலான்னு சொன்னேன் நானு. அப்ப நீங்க வந்து தேர்தல்ல நிக்கக்கூடாதுன்னு சொன்னீங்க. பின்னாடி 2016ல நீங்களே போய் நின்னீங்க. கட்சி வலிமை பெறாமயே போய் நின்னீங்க. எனக்கிட்ட அன்னைக்கு வந்து கட்சி வலிமை பெறாம தேர்தல்ல நிக்கக்கூடாதுன்னு 2011ல சொன்னீங்க. அதைத்தானே செஞ்சீங்க. அதே மாதிரி இன்னைக்கு கூட்டணி வேணான்றீங்க. இதுவே வந்து நாளைக்கு 2026 முடிஞ்சு 2031 வரும்போது இதே அதிமுக கூட நீங்க போய் கூட்டணி வைக்கிறீங்கன்னா, அப்ப என்ன நடக்கும்? அந்த அதியமான் சொன்னது நடக்குது. நிறைய பேர் வந்து இல்ல என்ன விட்டு தள்ளுங்க. கட்சியில வந்து ஒரு உயர்மட்ட குழுவை கூப்பிட்டு என்ன செய்யலாம் கேட்டு ஒரு ஆலோசனை பண்ணி அதுல வந்து அவர்கள்லாம் என்ன கருத்து சொல்றார்கள் அப்படின்றதெல்லாம் கேட்டு அப்படி இடத்துல கூப்பிட்டா நானும் வந்து கருத்து சொல்ல போறேன். சரிங்களா? அது வந்து நாளைக்கு வந்து நடக்கிற நிகழ்வு தான் எது சரி தப்புன்னு சொல்லிட்டு காட்டும். அதை விட்டுட்டு இந்த கட்சிக்காரர்கள்லாம் வந்து ஒரு இருந்தா இருக்கட்டும், போனா போகட்டும் சொல்றது சரி என்று சொல்கிற ரவீந்திரநாத் துரைசாமி ஒரு நாம் தமிழர்ல சீமான் நடந்துக்கிறதுலாம் சரிதான். ஒரு தனிநபர் வந்து சாம்ராஜ்யத்துல தான் அவர் இருக்கணும். அப்படி இருக்கிறது தான் ஒரு தலைவருக்கு அழகுன்ற மாதிரி அவர் பேசுவாரு. அவர் அப்படி அந்த மாதிரி பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தா இந்த கட்சி சரியா இருக்குமா? அப்படிதான் எல்லா கட்சிக்காரங்களும் நடந்துட்டு இருக்காங்களா? அப்போ அப்படிப்பட்டவர்கள் வந்து உங்களுக்கு தவறான வழி காட்டுவாங்க. ஆனா எங்களுக்கு நாங்க ரத்தமும் சதையுமா அந்த இனத்துக்காக அனுதினமும் யோசிக்கிறவங்க அந்த தொண்டர்களையும் விட்டுறக்கூடாது. நாம வந்து ஒரு வழிகாட்டி மாதிரி சரியான ஒரு பாதையில நம்ம இனத்திற்கான அரசியலை தான் நம்ம முன்னோக்கி கொண்டு போக போறோம். அதுல ஒரு நடுவுல கிடைச்ச ஒரு பேர் தான் நாம் தமிழர். இனத்திற்கான நாம் தமிழர் வந்து என்னத்தை இந்த மாற்றுச்சுன்னா திமுகன்ற கட்சியே ஒழிச்சிருச்சுடா. அப்படின்னா அது வரலாறு இல்லையா? இப்போ உங்களுக்கு வந்துட்டு படிப்படியா அடுத்து அந்த இடத்துக்கு நம்ம போறோம். இவர்களே வந்து கொஞ்சம் அதிமுக காரங்களே சிலது சரியில்லைன்னா இப்ப நான் வந்து உங்க கூட சேர்ந்துட்டேன், இனிமேல்லாம் இது கெட்டது பண்ணாதீங்க அப்படின்ட்டு கொண்டு போக முடியாதா? கொள்ளையடிச்சா மட்டும்தான் அரசியல் நடத்த முடியுமா? எல்லாத்தையும் மாற்ற முடியும். நம்ம தமிழ்நாட்டு மக்களவே மாற்ற முடியும்னு நினைக்கிறவங்க அரசியல் அவ்வளவு நாள் இருந்து அவர்களை மாற்ற முடியாதா? அதனால எல்லாமே முடியும். அண்ணன் வந்து இதை பத்தி எல்லாம் யோசிக்கணும். ஏன்னா நம்ம காலம் ஒண்ணு மட்டும் போனா திரும்பி வராது. காலம் அந்த காலம் மட்டும் போயிடுச்சுன்னா அவ்வளவுதான். நீங்க போன ஒரு நிமிடத்தை திருப்பி கொண்டு வர்றதுக்கான ஆற்றல் எந்த பூமியில யாருக்கும் கிடையாது. இப்ப நான் வந்து ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நான் சொல்றேன்,
இதுவே நான் கடைசியில போய் சொன்னேன்னா, ஏன்பா எல்லாம் பேசி ஒப்பந்தம் போட்டாங்க, நீ இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்க, லூசா நீன்னு கேட்பாங்க. ஆனால் இன்னைக்கு பாஜகவை வந்து வேண்டாம், நான் வந்துடுறேன், நீங்க பாஜக கூட சேராதீங்க, நம்ம தம்பி விஜய் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு நம்மளே ஒரு கூட்டணி உருவாக்கி ரெண்டையும் காலி பண்ணுவோம் அப்படின்னு அண்ணா ஆனா இப்ப நினைச்சாருன்னா, அதிமுக வந்து பாஜகவோட கூட்டணிக்கு தயாராயிட்டாங்களே சார். அவங்க தயாராகட்டுங்க. நான் கேட்குறேன், இப்போ கூட வந்து ஆம், அதாவது வந்து இந்த செங்கோட்டையனை அப்படி விட்டுட்டு நூல் பிடிச்சிக்கிட்டு என்னென்னமோ சேட்டை பண்ணிக்கிட்டு தானே தெரியுது பாஜக. அதிமுக வந்து ஒழுங்கான நிலையில செயல்பட விடுதா? அதாவது வந்து நாம் தமிழர் வரவே வராதுன்னு தெரிஞ்ச பிறகுதான் வேற வழி இல்லாம அவங்க அங்க போறாங்க. நாம் தமிழர் வந்துரும்னு உறுதிப்பாடு கொடுத்துட்டா போன்னு தள்ளி விட்டுற மாட்டாங்களா? நான் ஒன்னும் இன்னும் 6 மாசம் கழிச்சு சொல்லலையே, நான் இன்னைக்கு சொல்றேன். உங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தமும் ஆகல, ஒன்னும் ஆகல. ஆனா தமிழ் இனத்தோட எதிர்காலத்தை வந்து கணிக்கக்கூடியவர்கள் இப்பயே பண்ணணும். அதை அதிமுக கூட வந்து இவர் வந்து முன்னாடியே வந்து சரி நம்ம சேர்ந்துக்கலாம், எனக்கு இப்படி இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தால் அந்த பாஜகவை வந்து அவங்க அன்னையில இருந்து எதிர்த்த மாதிரியே தான் கொண்டு போயிருப்பாங்க. இன்னைக்கு அவர்கள் வந்து வேற வழி இல்லாம வந்துட்டு நீங்க யாருமே வரமாட்டீங்க அப்படின்ற ஒரு நிலைமையில வந்து அந்த பாஜக கூட சேர்ந்துக்கிட்டே ஏதாவது பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா அது வந்து முழுமையான ஒரு கட்டத்துக்கு வரல. இப்ப வராத போது வந்து இவர் ஒரு திடமான ஒரு முடிவு எடுத்து வேற ஒண்ணுமே முடிவு எடுக்க வேணாம். சரி நான் 10 தான் வாங்குவேன், அட 12 தான் இருக்கட்டும், வாங்கிட்டு என்ன பண்ண போறீங்க? 12 நீங்க வாங்கிட்டீங்க, வாங்கிட்டு என்ன செய்ய போறீங்க? திமுக அந்த பக்கம் வந்துருச்சு. அதிமுக வந்துட்டா கூட அது பாஜகவோட தான் வருது. பேயை துரத்தி விட்டுட்டு பிசாசை கொண்டு வந்த மாதிரி பாஜகவை கொண்டு வர்றது. அப்போ ஏதோ ஒரு வகையில வந்து இந்த நாட்டுக்கு இழப்பு தானே. அப்போ வந்து அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு ஓப்பன் டிக்ளேர் பண்ணி நான் வந்து அதிமுக கூட நாங்க சேர்றோம், இப்போ நாங்க சேர்ந்துருவோம், நீங்க வந்து பாஜகவெல்லாம் துரத்தி விட்டு வர்றீங்களா? இப்போ நான் இப்போ யோசிச்சு பார்த்ததுல இப்போ இதுதான் சரியா இருக்கு, அது இந்த தெலுங்கு ஆதிக்க திமுக துரத்துறதுக்கு இதுதான் ஒரு ஒரு வழி அப்படின்ட்டு வாடா தம்பின்னு சொல்லி விஜய்கிட்டையும் உட்காந்து பேசி, ஆனா நீ நினைக்கிற மாதிரி அரசியல் இல்லை, இப்படிதான் இருக்குது, இவனுங்கெல்லாம் ஒழிச்சு கட்டான்னா நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தாண்டா அடிக்கணும் அப்படின்னு சொன்னா அவரும் வந்துட போறாரு. கண்டிப்பா நீங்க சொன்னது நடக்குதா அப்படின்னு பொறுத்திருந்துதான் இன்னொரு வகையில பாருங்க, இன்னைக்கு வந்து அண்ணன் கூட வந்து அந்த பல்வேறு சாதி கட்சிகள் அமைப்புகள்லாம் வர்றாங்க. அவர்கள்லாம் வந்து இந்த மாதிரி அதிமுக கூட நாம் தமிழர் கூட்டணி அப்படின்னா எல்லாம் வரிஞ்சு கட்டிக்கிட்டு அவங்களும் ஒரு ஒரு எம்எல்ஏ வாங்கிக்கிட்டு பயங்கரமான களப்பணி செய்வாங்க. அந்த திருச்சியில இருக்காப்புல செல்வகுமார், அதாவது வந்து முத்திரையர் பேரவை, அந்த மாதிரி உள்ள கொஞ்சம் வலிமையா இருக்கிற அமைப்பை சார்ந்தவர்களும் அப்படி கருதக்கூடும். ஆனா இவர் வந்து வரமாட்டாரு. இவரோட வாக்கு வங்கி மட்டும்தான் அதிகரிக்கிறதுக்கு நம்ம பயன்பட போறோம் அப்படின்னா அவர்களுக்கு அந்த அளவுக்கு பொறுமையும் நிதானமும் இவர் கூடயே வந்து தொடர்ந்துலாம் ஒரு நீண்ட தூர பயணத்துக்கு நம்மளும் தயாராகும்ன்ற நிலைமையில இருப்பாங்களா? எல்லாமே கேள்விக்குறியா மாறிடுங்க. இன்னைக்கு வந்து திமுகவை கடுமையா எதிர்த்தவர்கள் தான் திமுக கூட போய் ஒண்டி போய் கிடக்குறாங்க. திமுக வந்து வைகோவோட எதிர்த்தவர் வேற யார் இருக்காங்களா? திமுகவை எதிர்த்தவர் தான் வந்து திருமாவளவன், திமுகவை எதிர்த்தவர் தான் வந்து வேல்முருகன். இன்னைக்கு திமுக கூட இருக்கவங்க மொத்த பேர் திமுகவை எதிர்த்தவங்க அங்க போய் பாண்டிங் ஆயிட்டாங்க. அதனால இதெல்லாம் வந்து யோசிச்சு ஒரு சரியான முடிவு எடுக்கணும். இப்ப நான் பேசுறது வந்து ஒரு வரலாறு மாதிரி, இது என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வரலாற்று, நம்ம இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறது ஒரு வரலாற்று ஆவணம். தேர்தல் முடிஞ்ச பிறகு இதை திருப்பி போட்டு பார்க்கணும், சரிங்களா? அப்ப நான் வந்து அவருக்கு வந்து நான் வந்து உள்பெட்டியில எழுதினேன். அது அதெல்லாம் பார்த்த பிறகும் ஒரு போயிட்டு வந்து தனிச்சு நிற்கிறது தான் பேட்டி கொடுக்குறாரு. அப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த திறந்த மடல்னு சொல்லிட்டு முகநூலில் எழுதியிருக்கிறேன். நம்ம அந்த கட்சியில தான் இருக்கிறோம். கட்சியில இருக்கும்போது 100 பேருக்கு 100 கருத்து இருக்கும். என்னதை வந்து 99 என் கருத்தையும் ஒரு கருத்தா எடுத்துங்க, அவ்வளவுதான். இதுல வேற ஒன்றும் வந்து முரண்பாடுன்றதெல்லாம் கிடையாது. அது அதியமானோட கருத்துன்னு கூட சொல்லிட்டு போங்க. ஆனால் வந்து அந்த கருத்தை பத்தி ஒரு பரிசீலனை பண்ணுங்க. நம்ம வந்து இப்ப நாளைக்கு எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்படி செஞ்சிருக்கலாம், அப்படி செஞ்சிருக்கலாம். சிலவங்க வந்து சொல்லுவாங்க தெரியுமா, நான் முன்னையே நான் அப்பயே அப்படிதான் நினைச்சேன் அப்படின்னு. அந்த மாதிரி உள்ளவங்க பேச்சை கேட்டாலே எனக்கு கடுப்பு வரும். நீ ஏன் நினைச்சது ஏன் சொல்லலைன்னு நான் கேட்பேன் நான். என்ன
ஏன்னா நீ சொல்லியிருந்தேன்னா, அதாவது இப்ப இவ்வளவு தூரம் நான் 1 கிலோமீட்டர் தள்ளி வந்திருக்க வேண்டியது இல்லைல்ல? அப்படின்ற மாரி. சரியா? அதனால வந்து இப்போ நாம வந்து ஒரு அரசியல் ரொம்ப ஆழ்ந்த ஒரு அரசியல் அனுபவப்படி நம்ம இப்படி ஒரு விஷயத்த சொல்றோம். என்ன அவர் இந்த இடத்துல கூட வந்து ம எடுத்துக்கலாம். சரிங்களா? எடுத்துக்கிட்டு செய்யலாம். அத வந்து அண்ணன் வந்து இத பத்தி சிந்திக்க வேண்டும் என்பதற்காக தான் நான் இத பதிவு பண்றேன் நானு. கண்டிப்பா சார். நீங்க சொன்ன மாதிரி 2026ல நீங்க சொன்ன மாதிரியான கூட்டணி அமையுதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போம். கூட்டணி குறித்து பல விவரங்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி, நன்றிங்க.